வெல்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் தமிழ் டூன் 2.0. இன்றைக்கி என்னென்னா நம்ம டெட்புல் ட்ரைலர் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிரேக் டவுன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்துருக்கீங்களா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா நிறையா கேமியோஸ் இருக்க போது இந்த படத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த ட்ரைலர் 2ல் வந்து நம்ம உள்வரின் பற்றி நிறையா காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஓப்பனிங் ஷாட்டே உல்வரின் பாரில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பாரில் சர்வ் பண்ணுறாரு, உனக்குலாம் நான் பார் சர்வ் பண்ண முடியாது, நீங்கள் ஏன் போயிட்டு அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உல்வரின் அதிலே சேடாக உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. லோகன் உல்வரின் ஏதோ இழந்துட்டு உட்காந்த மாதிரி. அந்த நேரத்தில் தான் நம்ம டெட்பூல் வருவார். டெட்பூல் வந்ததுக்கப்புறம் வாப்பா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் நம்ம உல்வரின் நான்லாம் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். கலாச்சி விடுவார். டேடிவோட ரெஃபரன்ஸ் இங்கே கொடுப்பாங்க, கலாச்சி விடுவார். அந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து வலுக்காட்டாமல் நம்ம உல்வரினை கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம உல்வரின் வந்து வரமாட்டார், வராமல் இருந்துகிட்ருப்பார். அந்த இடத்துல நம்ம உல்வரினோட கிளாஸ் வெளியே வர மாதிரி காட்டுவாங்க ஒரு ஷாட்டில். அந்த ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லேட்டாக அந்த கிளாஸ் வெளியில் வர மாதிரி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம டெட்பூல் வந்து நல்லா நோட் பண்ணுவார், என்ன கிளாஸ் வெளியில் வருதோ நோட் பண்ணுவார். அந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து உல்வரின் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல நான் வர முடியாது, நம்ம டெட்பூல் கண்ணு நீட்டும் போது அதில் வந்து ஜஸ்டிஸ் ஸ்மைல் வெயிட் ஃபார் த ஃப்ளாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க ரெஃபரன்ஸ். அந்த கன்று வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ளாஷ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து உல்வரின் தலையில் வந்து கன்னை வைப்பார். அந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம உல்வரின் வந்து ஒரு மாதிரி சரி தானே, நீ என்னென்ன போட்டு தள்ளுறாந்தா போட்டு தள்ளிட்டு போ, எல்லாத்தையும் தச்சு இதை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸோட இது போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொலாய்டுக்குள்ளே வந்து நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் சண்டை போடுற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம உல்வரினை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. இந்த ஷாட் அநேகமாக நம்ம டெட்பூலை அடிச்சுட்டு உல்வரின் நிற்கிற மாதிரி இருக்கணும் ஷாட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூலோட ஃபேமிலியை காட்டுவாங்க அடுத்த ஷாட்டில். டெட்பூலோட ஃபேமிலி போன ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருந்தாங்க, அந்த பர்த்டே பார்ட்டி டெட்பூல் கொண்டாடுற மாதிரி. அதை தான் இங்கே அந்த ஷாட்டை திருப்பி இன்னொரு ஷாட்டை காட்டுறாங்க. இந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டெட்பூல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும், அப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி என்ன கொண்டாடுறாங்க அது மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்றால் தான் இந்த மாதிரி ஆச்சு, டெட்பூல் சொல்லுவார், உன்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு, நீ உன் உலகத்தை நீ அழிச்சிட்ட அந்த மாதிரி டெட்பூல் சொல்லும் போது அப்படியே நடந்து போயிட்டுருப்பார். அடுத்து அந்த உல்வரினோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. இந்த இடத்துல நம்ம உல்வரின் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அப்படியே நடந்து போய்ட்டு ஒரு எதையோ இழந்த மாதிரி அந்த கலரை கிட்ட நின்றுட்டு இருப்பார். இந்த ஷாட் அப்படியே அவர் உலகத்தை அவரே அழைச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இல்லைனா ஜிம் கிளேயோட கல்லறை கிட்ட நிற்கிற மாதிரியும் இந்த ஷாட் அமையலாம். இந்த இடத்துல ஓல்ட்மேன் லோகன் ஸ்டோரி லைனையும் உல்வரின் ஸ்டேட் ஆஃப் இதையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் இதுதான் காட்ட போகிறாங்க. அடுத்த இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் வந்து கோமா என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு பின்னாடி ட்ரக் ஏதோ உடஞ்சி கிடக்குது இந்த கொலாய்டில். அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து உல்வரின் அடித்து போட்டு பேரடாக்ஸ் முன்னாடி கூட்டு போயிட்டார் போல இருக்கு. பேரடாக்ஸ் வராரு, இவனை ஏன்டா கூட்டு வந்த, இவன் தான் உலகத்துக்கு ஆபத்து, இவனால தான் உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி பேரடாக்ஸ் சொல்கிறாரு போல இருக்கு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டெட்பூல் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு, இவனால தான் என்னோட உலகம் அழிய போதா அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் டெட்பூல் அண்ட் உல்வரின் ஃபைட் நடக்குது. டெட்பூல் அண்ட் உல்வரின் மரணமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. R ரேட்டர்லாம் காட்டுறாங்க. டெட்பூல் படம் தான் R ரேட்டர் தான் இருக்கும் காட்டுறாங்க. அதில் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினை வந்து கண்ணால் சுடுற மாதிரி டெட்பூல் காட்டுறாங்க. உல்வரின் வந்து எப்படி தப்பிக்கிற அந்த மாதிரி அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் அமைச்சிருக்காங்க. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் டெட்பூல் வந்து பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போட்டிருக்காங்க. உல்வரின் பேசிகிட்டு இருக்கும்போது டெட்பூல் சொல்கிறாரு, உனக்கு என்ன ஆச்சு, உலகம் ஏன் அழிஞ்சிச்சு அந்த மாதிரி டெட்பூல் கேட்பார் போல இருக்கு உல்வரின்ட்டு. அது சரியாக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் டெட்பூல் இந்த ஷாட்டில் வந்து உல்வரின்ட்ட நல்லா பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் உல்வரின் வந்து ஒரு மாதிரி கலாச்சி பேசுகிற மாதிரியும் இந்த மாதிரி நான்லாம் வரமாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்ததில் அவர் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உல்வரின் டெட்பூல் சேர்ந்து ஒன்றா நடந்து வராங்க வாக்கில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் உல்வரின் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக வராரு. இது உண்மையிலேயே நம்ம இதை செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து மாஸ்க் போட்டுருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் ஓகே. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து ஃபேமிலியை காப்பாற்றி ஆகணும், உனக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி உல்வரின்ட்ட கேட்பார். உல்வரின் வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் திருப்பி நேர்ந்து அந்த இடத்துல வர மாதிரியே அந்த வர சீக்வன்ஸை காட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம உல்வரின் வந்து அழுதுட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. இது என்ன சீன் தெரில, இது யாரோ இழந்த சீன் மாதிரி காட்டுறாங்க. என்ன சீன்னு படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து ஒன்றா நடந்த திருப்பி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா
நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்லேருந்து டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி ஷாப் வந்து உடஞ்சி கிடக்கு. அந்த ஷாப்லேருந்து நெருப்பொறி வர மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து பேசுகிறார் உள்வரின்ட்டு ஏதோ. அப்புறம் திருப்பி அது நடந்து வரப்போ க்ளோஸ்அப்பாக காட்டுறாங்க அந்த ஷாட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்வரின் டெட்பூல் வந்து கொலாய்டில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த டெட்பூல் வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரியும் காட்டுறாங்க. உள்வரினோட அந்த கிளாஸ் வெளில வரதை க்ளோஸ்அப்பாக நல்லா காட்டியிருக்காங்க. அந்த அந்த ஷூட்லேருந்து வெளில வரதை க்ளோஸ்அப்பாக காட்டியிருக்காங்க. செம்மையான அந்த ஷாட்டு. இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி அந்த ஷாட்டை ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து டிவி ஏஜென்ட்டை போட்டு தள்ளுற மாதிரி அந்த ஷாட்டை ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா யாரோ படிக்கட்டில் நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இந்த படிக்கட் ஷாட்டை நான் கடைசியில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் ஃபைட் காட்டுறாங்க. கொலாய்டில் நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் உல்வரின் செம்மையாக ஃபைட் அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டெட்பூலோட வந்து இது வந்து உல்வரினோட கிளாஸை தடுக்குது. உல்வரின் கிளாஸ் அடாமெண்டியால் செஞ்சது. அப்போ இதே மாதிரி டெட்பூலோட கிளாஸ் இது கத்தியுமே அடாமெண்டியால் செஞ்சது மாதிரி தான் காட்ட போகிறாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அடாமெண்டியா மேலே செஞ்சது க்ளோஸ்அப்பில் காட்டிருக்காங்க. சொல்ல உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலோட இது கத்தியும் அடாமெண்டியால் செஞ்சது. ரெண்டுமே தடுக்கிறது தான் முடியும், ஒன்றா இதாகாது. பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் காரில் அடித்து உள்வரினை பறக்க விட்ற மாதிரி அந்த சீக்வன்ஸை காட்டியிருக்காங்க. அடுத்த ஒரு ஷாட்டில் தான் முக்கியமான அந்த படத்தோட வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கசாண்ட்ரா நோவா, நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் சேவியரோட ட்வின் சிஸ்டர், ஈவில் சிஸ்டரை வந்து நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அவரோட ட்வின் சிஸ்டராக அந்த கசாண்ட்ரா நோவா வில்லனை இறக்க போகிறாங்க இந்த படத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தை காட்டுறாங்க. ஆலயத்துக்கு கீழே நம்ம ஆண்ட்மேனோட அந்த எலும்பு கூட, அந்த ஆண்ட்மேன் வந்து இதுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. அந்த படிக்கட் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த ஆண்ட்மேனோட இதில் தான் வாழ்கிறாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்மேன் இறந்து போய் அவங்களோட அந்த ஆண்ட்மேனோட உடம்புக்குள்ளே தான் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கசாண்ட்ரா நோவா வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கேருந்து கசாண்ட்ரா நோவா இறங்கி அந்த மாதிரி அந்த போன ஷாட்டில் காட்டினாங்க. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து ஹாய் கட்டு போகிறாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நம்ம அயன்மேனோட கார் இந்த படத்தில் ரெஃபரன்ஸாக வந்திருக்கு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து லெட்ஸ் ஃப்ரீக்கிங் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினுக்கு அப்புறம் டெட்பூல் வந்து காட்டுறாங்க. டெட்பூல் வந்து டார்க் பூலை கொஞ்சிற மாதிரியும், அதை பார்த்து நம்ம உல்வரின் வந்து ஒரு மாதிரி என்னதா இது, என்ன இதெல்லாம் பண்ணி இப்போ எனக்கு கொஞ்சம் இப்படி அவங்க மாதிரி ஒரு கேவலமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து இந்த காரில் ஃபைட் பண்ணுற ஷோக்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஏஜென்ட்ஸ் வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் சேர்ந்தே வந்து ஓட்டு தள்ளுற மாதிரி சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கசாண்ட்ரா நோவாக்கும் உல்வரினுக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. கசாண்ட்ரா நோவா வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உல்வரினை வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி நோவாக்கு வந்து டெலிபத்திக்கல் பவர் மட்டும் இல்லாமல் டெலிகைனசிஸ் பவரும் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவ்வளோ மேக்னோட்டோ மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இந்த இதில். அந்த மாதிரி காட்டலாம், இல்லைனா அது மாதிரி காட்டாமே போகலாம். என்னன்னு நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் டெட்பூல் வந்து சேர்ந்து டிவி ஏஜென்ட் அடித்து தள்ளுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உல்வரின் க்ளோஸ்அப் ஷாட் கட்டுறாங்க. உல்வரின் ஏதோ பேசுகிறாரு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. போர்ட்டலேருந்து நம்ம உல்வரின் டெட்பூல் வந்து சேர்ந்து குதிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அந்த ஷாட்டில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கசாண்ட்ரா நோவா இருக்காங்க. இந்த இதை யார் ஓப்பன் பண்ணான்னு தெரில. நெட்டாக கூட இருக்கலாம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணால் அமெரிக்கா சாவஸாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. யார் ஓப்பன் பண்ணான்னு தெரில. நான் இதில் இருந்தால் தப்பிக்க போகிறாங்க. இது வந்து நம்ம ஆண்ட்மேனோட கண்லேருந்து தப்பிக்கிற மாதிரி குதிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து டெட்பூல் அண்ட் உல்வரின் ட்ரைலர் போட்டதுக்கப்புறம் பிளைண்ட் ஆள் கூட நம்ம வந்து டெட்பூல் பேசிகிட்டு இருப்பார். இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவனுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி பிளைண்ட் ஆள் கேட்பாங்க. அதில் சொல்லுவார் இந்த மாதிரி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி நிறையா சொல்லுவார். அவங்களும் சொல்லுவாங்க இந்த ஃப்ரோசனோட ரெஃபரன்ஸ், இங்கே நிறையா இந்த டிஸ்னியோட ரெஃபரன்ஸ், அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ், இந்த கைன் ஃபேக்கர் ரெஃபரன்ஸ்லாம் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி நம்ம டெட்பூல் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம ட்ரைலர், அமேசிங்காக இருந்துச்சு. இதோட இந்த ட்ரைலர் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். see you friends later. bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். bye bye.